வாழ்வு, அன்பிய வாழ்வே, கிறிஸ்துவ வாழ்வு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று எல்லா பங்குகளிலும் அதிகமாக செயல்பட்டுக் கொண்டிருப்பது நாம் வாழ்கின்ற இந்த நாட்களிலே பங்கு அளவிலே மைய இடத்தை பெற்று பங்குகளை இயக்கிக் கொண்டிருக்கிற ஆக்கப்பூர்வமான சக்தியாக அமைவது அன்பியங்கள். ஒரு பங்கில் இருக்கின்ற அன்பியங்கள் எப்படி செயல்படுகிறதோ அதை பொறுத்துத்தான் பங்கும் செயல்படும். அன்பியங்கள் சிறப்பாக செயல்படுகிற பொழுது பங்கும் சிறப்பாக செயல்படும். அன்பியங்கள் தொய்வாக செயல்படுகிற பொழுது பங்கின் செயல்பாடுகளும் தொய்வாகவே இருக்கும். எனவே அன்பியங்கள் உற்சாகத்தோடு செயல்படுவதற்காக ஒரு நிகழ்ச்சியை சொல்ல நினைக்கின்றேன். குறிப்பாக அன்பியங்கள் மூலமாக இறை வார்த்தை பகிர்வானது எப்படியெல்லாம் எல்லா மக்களையும் சென்றடைகிறது என்பதற்கான ஒரு நிகழ்வு. ஒரு பள்ளிக்கூடத்திலே 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிற ஒரு சிறுமியானவள் அன்பிய கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறாள். நமக்கு தெரியும், அன்பிய கூட்டத்திலே அன்றைய நாள் நற்செய்தியை நாம் 3 முறை வாசிப்போம். அது வாசித்த பிற்பாடு மனத்தை தொட்ட வார்த்தைகளை 3 முறை அறிக்கையிடுவோம், முழக்கம் செய்வோம். ஒவ்வொருவரும் தனித்தனியாக. அன்பிய கூட்டத்துக்கு வந்திருந்த அந்த 6 வயது சிறுமியானவள் அன்று கொடுக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் திராட்சை தோட்டத்திற்கு வேலைக்கு சென்றவர்களின் உவமை என்ற பகுதி. அந்த பெண்மணியானவள் மத்தேயு 20:16 வருகின்ற அந்த நற்செய்தியின் இறுதி பகுதியில் வருகின்ற ஒரு இறைவார்த்தையை 3 முறை உச்சரிக்கிறார். கடைசியானோர் முதன்மையாவர், கடைசியானோர் முதன்மையாவர், கடைசியானோர் முதன்மையாவர் என்று. அடுத்து ரொம்ப பேர் தங்கள் தெரிந்த வார்த்தைகளை எல்லாம் உச்சரிக்கின்றார்கள். அது உச்சரித்த பிற்பாடு ஏன் இந்த வார்த்தையை உச்சரித்தேன் என்பதற்கான காரணத்தை பகுத்தறிவின் படியல்ல, தனது சொந்த அனுபவத்தின் மூலமாக பகிர வேண்டும். இந்த சிறுமியானவள் இவ்வாறு சொல்ல ஆரம்பிக்கிறார். நான் 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன். எங்களது பள்ளிக்கூடத்திலே ஒரு நாள் மதியத்திற்கு மேல் அறிவியல் கண்காட்சி, சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடத்தினார்கள். எல்லாரும் ஒவ்வொரு வகுப்பா போய் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போறாங்க. 12ஆம் கிளாஸ், 11ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு என்று ஒவ்வொருவராக சென்று கொண்டிருக்கிறார்கள். நான் 6ஆவது படித்துக் கொண்டிருக்கிறேன். எங்க கிளாஸ் தான், வகுப்பு தான் கடைசியா போய் பார்க்க வேண்டும். நான் குட்டையாக இருக்கிறேன். எனவே நான் வரிசையில கடைசியாக இருக்கிறேன். அப்ப எனக்குள்ளே ஒரு யோசனை வருது. எல்லார் வீடும் பக்கத்தில் இருக்கு, அவங்க பார்த்துட்டு வேகமா போயிடுவாங்க. என் வீடு தான் ரொம்ப தொலைவா இருக்கு. எனவே நான் எப்படியாவது முன்னாடி பார்த்துட்டு போகணும் என்று நினைத்துக் கொண்டு உடனே ஏசப்பா ஏசப்பா நான் முன்னாடி பார்த்துட்டு போகணும் என்று ஏசப்பாவை கூப்பிடுகிறேன். எந்த நிமிடம் ஏசப்பாவை கூப்பிட்டேனோ அந்த நொடி பொழுதே எங்கள் மிஸ் என்று சொன்னார். உடனே கடைசி இருந்த நான் அப்படியே திரும்பி 1ஆம் இடத்திற்கு வந்துவிட்டேன். முதல்ல 6ஆம் வகுப்பிலேயே முதலில் அந்த அறிவியல் கண்காட்சியை பார்த்துவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டேன். எனவே எனது அனுபவத்தின் மூலமாக
இந்த வார்த்தை எனக்குள்ளே ஆழமாக வாசிக்கிற பொழுதே பதிந்தது. எனவேதான் இதை 3 முறை உச்சரித்தேன் என்று சொன்னார். பாருங்கள், அந்த சிறுமியானவள் தனக்கு ஏற்ற விதத்திலே தனக்கு ஏற்ற அனுபவத்தோடு அந்த இறைவார்த்தையை பகிர்ந்து கொள்கிறாள் என்று. எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பிய பொறுப்பாளர்களே, அன்பிய குடும்பங்களே, நீங்கள் எந்த அளவுக்கு அன்பிய கூட்டத்திலே இறை வார்த்தையை வாசிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, தியானிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, இறை வார்த்தையை பயிர ஆரம்பிக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்கள் அன்பியங்கள் வளரும். உங்கள் அன்பியங்கள் கடவுளுடைய பிரசன்னத்தால் நிரப்பப்படும். பிரைஸ் தி லார்ட். அன்பிய வாழ்வே, கிறிஸ்துவ வாழ்வு, கிறிஸ்தவ வாழ்வே, அன்பிய வாழ்வு.